நான் தான் உங்கள் பின்னணி பாடகி தஞ்சை செல்வி ஐயப்பன் பேசுகிறேன். ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதையை நீயும் கேளையா, தூத்துக்குடி பொன்னையா, நான் தூத்துக்குடி பொன்னையா. இந்த பாட்டை பாடுறப்ப எனக்கே என்னை அறியாமல் ரெக்கார்டிங்கில் பெரிய கண்ணீரே வந்துருச்சு. தமிழில் மட்டும் பாடினது இல்லை, ஹிந்தியில், தெலுங்கில், கன்னடத்துலலாம் பாடியிருக்கிறேன். பகத்து பியாரிக்கல் தேக துங்கோசனம். நான் தான் உங்கள் பின்னணி பாடகி தஞ்சை செல்வி ஐயப்பன் பேசுகிறேன். சமீப காலங்களில் வெறும் கிராமிய பாடகியாக தான் இருந்தேன். அப்புறம் என் கணவர் மூலியமாக சினிமாவுக்கு வாய்ப்பு கிடச்சி புது குரல் தேடலில் சென்னையில் போய் இசையமைப்பாளர் சேம்சந்தன் மூலியமாக முதல் படத்துக்கு வந்தனமா வந்தனமாக சாங்கிற வாய்ப்பு கிடச்சது. அந்த பாட்டுமே என் பையனை, பெரிய பையன் இப்போ இல்லை, அவன் நான் 6 மாதம் கருவில் சுமந்துக்கிட்டு தான் அந்த பாட்டை பாடினேன். ஆனால் என் பையனுக்கு இல்லை. அந்த பாட்டு பட்டி தட்டி இந்த உலகம் பூரா நல்ல ஒரு பேர் மொழியும் தேடி தந்தது. அந்த பாட்டு மூலியமாகவே இசைஞானி இளையராஜா அலாசாமி குதிரையில் ஒரு பாட எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சது. அப்புறம் தேவாசார் மியூசிக்கில் கொண்டாந்து கொடுத்தாலும் பாடினேன். மதையானை கூட்டம், போராளி, அம்புலி திருடி, கிழக்கு பார்த்தா வீடு, வேட்டையாடு, பூங்கொடிங்க அப்படின்னு வரிசையாக ஏகப்பட்ட படங்களில் எனக்கு 50 படத்துக்கு மேலே பாடுறதுக்கான ரெக்கார்டிங் வந்தது. 4 பாட்டுக்கு பெண்ணிய குரலுக்கான விருதுமே நான் வாங்கியிருக்கிறேன். இருந்தும் அப்போ என் காலங்கள் வந்து ரொம்ப ஓகோன்னு ஓடுனுச்சு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து எனக்கு வந்து ஒரு முடக்குவாத மாதிரி உடம்பு நிலை சரியில்லாமல் போச்சு. ஏதோ பாட்டு பாடுறப்ப நல்லா வருமானம் வந்துச்சு, நல்லா பழச்சிக்கிறோம்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து என்னை அப்படியே முற்றிலும் என் குடும்பத்தை அப்படியே ரொம்ப கீழ்மையான நிலைக்கு தள்ளிருச்சு. நடக்க முடியலை, சாப்பிட முடியலை, பாட வாய்ப்பு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வைத்தியத்துக்கு செலவு பண்ண காசு இல்லை. ப்ரைவேட்லலாம் கடன் வாங்கி அங்கங்கே வைத்தியம் பண்ணாலும் முறையாக ஒன்றும் நடக்கலை. அப்புறம் எங்கும் பார்க்க முடியாத கண்டிஷனில் எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மூலியமாக சென்னை ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் சிறப்பான ஒரு சிகிச்சை அளித்து முடக்குவாதத்துலேருந்து நல்லா மீண்டு இப்போ பழையபடியாக முகஸ்டாலின் தான் முறையாக கவனித்து எல்லா டாக்டர்களும், அங்கே எந்த டாக்டர்களும் சரி, புதுக்கோட்டையில் இருக்க டீன் சார் எல்லாருமே எனக்கு நல்லா பார்த்து, ராஜ்குமார் சார், ராஜ்மோகன் சார், கலைவாணி மேடம், சென்னையில் இருக்க டீன் சார், அனைத்து டாக்டர்களும் தஞ்சை செல்வி அம்மாவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிறப்பான முறையில் கவனிச்சாங்க. பார்த்து அப்பப்போ என்னை நல்லா விசாரித்தார் முகஸ்டாலின் ஐயா. அவரை போய் நன்றி சொல்கிறதுக்கு பார்த்தேன். எனக்கு போய் எத்தனையோ முறை போனோம். ஐயாவை பார்த்து, ஐயா என்னை மீண்டும் உயிர் பிடிச்சி கொண்டாந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சி வந்து பார்க்க முடியலை. ஐயாலாம் பார்த்து நேரடியாக அந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. ரொம்ப அது ஒரு கஷ்டம். இருந்தாலும் என்னை தஞ்சை செல்வியை இந்த முறையை நல்லா ஆக்கி கொண்டாந்ததுக்கு ரொம்ப நன்றி. கோடான கோடி ரசிகர் மக்களும் உலக ரசிகர் கூட்டம் பூரா தஞ்சை செல்வியை மேற்க முடியலைன்னு எல்லாருமே, அம்மா உங்களுக்கு வந்து நாங்கள் பால் கூட எடுக்கிறோம், உங்கள்கிட்ட ஆண்டவர்கிட்ட வேண்டுறோம், அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், சமயவாரத்துக்கு பால் கொடுக்குறோம்னு எல்லாருமே வேண்டி என்னை மீண்டும் அவங்களுக்கு முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணி என்னை நல்லாடி ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்போக்கி நான் நல்லா ஆகிட்டேன். முற்றிலும் முடக்குவாதத்துலேருந்து குணமாகிட்டேன். பாடுறதுக்கு ரெடியாகவும் இருக்கிறேன். எனக்கு வந்து போதுமான ஒரு ரெக்கார்டிங்கு, ஒரு கச்சேரிகள், ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் கொடுத்தாக்கா அதை வச்சு நான் பொழைச்சிக்கிருவேன். ஒரு வாடகை வீட்டில் 2 வருஷமாக வாடகையை கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் நான் விறகடுப்பில் சமைக்கிற நிலைமையாக இருக்குது. எனக்கு போதுமான வருமானம் இல்லை. இந்த வருமானத்துக்கு ஒரு நல்ல உள்ளங்கள் ஏதோ எங்கள் மீது இறக்கப்பட்டு கொஞ்சம் எங்களை ஆளாக்கி விட்டுட்டீங்கன்னா அப்புறம் தான் ரெக்கார்டிங், கச்சேரியும் தொழில் வச்சுன்னு நான் பொழைச்சிக்கிருவேன். எல்லாருக்கும் என் மேலே கருணை கூர்ந்து ஏதோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை செல்வி உடல்நிலை சரியில்லாமல் ஒரு 2 வருஷமாக எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனருக்கே வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. பார்க்குற மக்கள் எல்லா டிவி புகழும் தஞ்சை செல்வி சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அது இந்த முடக்குவாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இப்போ கொஞ்சம் உடல்நிலை சரியாயிருச்சு. அவங்கள பார்க்குறவங்க பணம் காசு இல்லாட்டியும் உதவி பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்க. ஒரு